வணக்கம், ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல பஹாலாபாத் அப்படிங்கிற ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பஹாலாபாத்ங்கிறது ஒன்றுமே இல்லை, தயிர் சாதம் தான். பட் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தயிர் சாதம். அரிசியை அப்படியே பால்லையே வேக வச்சுட்டு அந்த பாலில் வெந்ததான அந்த சாதத்தோட தயிரை கலந்து நம்ம பஹாலாபாத்தா ப்ரிப்பேர் பண்ணுறச்சு. அது கல்யாண ஸ்டைலில் இருக்கும். கல்யாணத்துலேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ அல்லது ஒரு ஃபெஸ்டிவல்லையோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான அந்த ஒரு பஹாலாபாத் அப்படிங்கிற இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பஹாலாபாத் அப்படிங்கிற ரெசிபியை போய் பார்த்து உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பஹாலாபாத் தயாரிக்க நான் ஒரு அரை கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி போட்டு 3 வாட்டி அதை நல்லா களைஞ்சு அந்த களைஞ்சதான அரிசி ரெடியாக இருக்கு. அரை கப் நான் எடுத்தேன்னாக்கா இந்த அரை கப் அரிசிக்கு 1.5 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேன். 3 மடங்கு பால் சேர்க்கணும். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு பால் சேர்த்து நல்லா அப்படியே அதை கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த அரிசி பால் கலவை இருக்கிறதான பாத்திரத்தை வச்சு நல்லா 3 விசில் விட்டுடலாம். மீன்வைல் ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெடிக்க விடலாம். கடுகு நல்லா வெடித்து வச்சு ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் உளுத்தம்பருப்பை, உடைத்த உளுத்தம்பருப்பை அதில் போடலாம். கடலைப்பருப்பை அதில் போடலாம். நல்ல விழுதாக அரைத்த இஞ்சியை அதில் சேர்க்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய் துண்டுகளை அதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீன்வைல் ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சதான அந்த சாதம் ரெடி ஆகிட்டு நல்லா அப்படியே குழஞ்சி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே மேலும் கரண்டியை போட்டு நல்லா மசிச்சுட்டு இந்த தாளித்த கலவையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர் ஹங்கர்ட்ஸ் போட்டு நல்லா அப்படியே மசிச்ச மாதிரி மேலும் கலக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை சர்வ் பண்ணோன்னாக்கா அருமையான பஹாலாபாத் கல்யாண ஸ்டைலில் நம்ம வீட்டில் தயார்.